எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவைகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியா இந்த மெரினா பீச்சில் நடந்த விமானப்படை சாகசம், அதில் நடந்த சோகமான நிகழ்வுகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்கிறத யார் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திமுகவினுடைய அரசாங்கம் ஒத்துக்கிடாது. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டோம்ப்பா, அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மனைவி இவங்க எல்லாருமே ஒய்யாரமாக அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிடுவாங்களே தவிர நமக்கு தேவையான உண்மையான விஷயங்கள் அங்கே கிடைக்குமாங்கிறதுக்கு இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பதிலே அதற்கான சான்று. அந்த சான்றில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நீங்கள்லாம் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, உங்களுடைய நியூஸ் டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுறதுக்காக எப்படிலாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான பதில் வந்தது வரை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நாம் இந்த அரசியல் பிரச்சனை எப்படி அணுக போகிறோம் அப்படின்னு கேட்டால் எப்படியும் கிடையாது. அரசியல்னா இதுதான் விக்கி, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அணுகுமுறையிலிருந்து கொஞ்சமாக மாறுபட்டு அரசியலை கொஞ்சம் ஆழமாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படிலாம் அரசியல் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் அரசியல் இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓட்டு அரசியலை நம்பி உங்களுடைய ஓட்டுக்களை சிதறடிச்சிடாதீங்க, இதை நாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள் அட்லீஸ்ட் நம்ம முதியவர்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதுதான் உண்மையான அரசியல் மாற்றமாக இருக்குமே தவிர அந்த கட்சி நல்லது இந்த கட்சி நல்லது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அரசியல்லாம் என்ன, அதுக்கு பின்னாடி எப்படிலாம் விளையாடுறாங்க, ஒரு பெயர் சொல்கிறதுலேருந்து, நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஊடகம் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் சொல்லுது, ஆனால் அதே ஊடகம் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊடகத்தில் அவங்களுடைய பெயர்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் இது எல்லாமே தெரியும். பட் ஒரு நபரை தப்பாக காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படும். இது ஒரு விதமான அரசியல். அடுத்த அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெட்ரோவுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ அப்படிங்கிறதுல மத்திய அரசாங்கம் இவ்வளவு ஃபண்டு கொடுக்குறாங்க, 65% கொடுக்குறாங்க, மாநில அரசாங்கம் 35% கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப பெரிய அளவில் இஷ்யூவாலாம் மாறி அதற்கு மத்திய அரசாங்கத்திடம் இருந்து ஒரு விளக்கம் கிடைத்து அதை மாநில அரசாங்கத்தினுடைய ஃபேக்ட் செக் பண்ணி அதில் குறைகள் இதில் குறைகள் அப்படின்னு சொல்லி இது ஒரு விதமான அரசியல். அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியலாக மாறுகிறது அப்படின்னா, இவங்க சொல்கிறதான் உண்மை, இவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ரொம்ப பெரிய அளவில் குழப்பத்துக்கு உட்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த அரசியலுக்கு விடிவு காலம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் அரசியல் செய்திகள் சரிசமமாக போகும்போது தான். இந்த அரசியல் கட்சி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும் சில நபர்களுக்கு செல்கிறது, இல்லை சில ஊடகங்கள் அவங்க அதை மட்டும்தான் போட்காஸ்ட் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவில் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனல்ஸ் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. இவ்வளோ நாள் இருந்த ப்ரொபகண்டாலாம் விட்டுருங்க, இனியாவது கொஞ்சமாவது நடுநிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய, நடுநிலைமைனா கூட வேண்டாம், அந்த பக்கம் இருக்கக்கூடியதை சொல்கிற ஏதாவது ஒரு ஊடகம் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 24 மணி நேரமும் நியூஸ் சேனலை பார்க்குறத விட அரை மணி நேரம் உருப்படியான ஒரு சேனலை பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் நாலேஜ் நமக்கு வளரும். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கே 12,500 காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க தெரிந்த தமிழக அரசாங்கத்துக்கு 15 லட்சம் பேர் கூட போறாங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு ஈவெண்ட்ல, ஏர் ஷோக்கு வெறும் 7,500 காவல்துறை அதிகாரிகளை மட்டும் போட ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமானதா இருக்கா இல்லையா? இதுக்கும் 7,500 காவல்துறை, இது இல்லாம இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க, இல்லாமலாம் இல்லை விக்கி. 15 லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கே தெரியாது, திடீர்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு உருட்டாதீங்க. 6 நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஏர் ஷோ நடக்க போகுது, அதில் 15 லட்சம் மனிதர்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய ஊடகங்கள். புரிஞ்சதா? ப்ரூஃப் இருக்கு ராசாக்களா? ஸோ 6 தினங்களுக்கு முன்னாடியே 15 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 15 லட்சம் பேருக்கு தேவையான உதவிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தண்ணீர், உணவு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியை தவிர அவங்கள பாதுகாப்பதற்கான காவல்துறை அதிகாரிகள் 7,500 பேர் காவல்துறை அதிகாரிகளாக நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு மா சுப்பிரமணியம் அவர்கள். அப்படி சொல்லும்போதே ஊர் காவல்படை எல்லாமே சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். ஏன்னா 15 லட்சம் காவல்துறை அதிகாரிகளையா போட முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சுப்பிரமணியம் அவர்கள். அப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, 15 லட்சம் பேர் காவல்துறை அதிகாரிகளாக வைக்க வேண்டாம், ஆனால் 7,500 பேர் எப்படி போதுமானதாக இருக்கும்?
6 தினங்களுக்கு முன்னாடியே 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஏர் ஷோ, முக்கியமான ஏர் ஷோ, லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறக்கூடியது அப்படின்னு சொல்கிற, அதில் 7500 காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு சாதாரண அடிப்படை கேள்வி. இந்த அடிப்படை கேள்விக்கு நீங்கள் டிஆர்பி ரேட்டிங்கை கூட்டுறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்புடையதா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி. இல்லை சார் அது பத்தாது நாங்கள் நினைக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்களா, ஆம்புலன்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோமே. இல்லை சார் போதுமான அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்துச்சா? எங்க 30 மீட்டர் தள்ளுனா ஒரு ஹாஸ்பிட்டல், 3 கிலோமீட்டர் தள்ளுனா அடுத்த மெடிக்கல் காலேஜ், 6 கிலோமீட்டர் தள்ளுனா அடுத்த மெடிக்கல் காலேஜ். இதை விட மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்த உலகத்தில் வேறு எங்கேயுமே உங்களால் காண்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கிட்ட 4 கிளினிக் இருக்குது, வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி கிம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதையும் கொஞ்சம் தள்ளி போனால் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுவும் போய் SUT இருக்குது. இப்படி 10-12 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 25 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ இதை விட பெரிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடத்தை இப்போ காண்பிக்க முடியுமான்னு கேட்டால், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தட்டின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு இருக்கேன், இங்கேருந்து 5 அடி கூட நகல முடியலை அப்படின்னா இத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் அங்கே நடந்துச்சு. வெறும் 5 மீட்டர் இல்லாட்டி 50 மீட்டர், 1/2 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்திருக்கு. ஆம்புலன்ஸ் போகிறது, ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் 2 மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வராங்க. இன்றைக்கி 5 பேர் இறந்துட்டாங்கங்கிற நியூஸை வாசிச்சிருப்பீங்களாப்பா? யாராவது டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? அவங்களுடைய அக்கா பேசுனது, அவங்களுடைய மனைவி பேசுனதெல்லாம், அவங்களுடைய ஒரு மகன் பேசுகிறது எல்லாமே நான் எல்லாத்தையும் கேட்டேன். அவங்களுடைய வலி வேதனை, அதில் நமக்கு அந்த வேதனையை எனக்கு கொஞ்சம் வேதனையை தான் சொல்லி என்கிட்ட கேட்டு வாங்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய வேதனையை நம்ம புரிந்து கொண்டு இதே மாதிரி வேதனை இன்னொருத்தனுங்களுக்கு வராமல் தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். என்ன மாதிரியான வேதனை தெரியுமா? எப்பா 2 மணி நேரமாக அவங்கள பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சுருந்துருக்காங்க. மகன் சொல்கிறான், எங்கள் அப்பா நான் பார்க்க போகிறேன், 2 மணி நேரமாக அங்கே படுக்க வச்சுருக்காங்க. ஒரு மனைவி, ஒரு அக்கா சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு மயங்கிட்டாரு, வாமிட் எடுத்துட்டாருன்னு சொல்லி நான் கால் பண்ணும்போது கால் எடுத்து பேசுகிறாங்க, நான் போய் பார்க்குறேன், மூச்சு பேச்சு இல்லை, ஆனால் 2 மணி நேரமாக அங்கேயே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் சார் நம்முடைய நிர்வாகம் கொஞ்சமாக தடுமாறி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 2 மணி நேரம் ஒரு உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வெப்பத்தில் மயங்கி விழுந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருக்க, ஏப்பத்தில் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சில செய்தி ஊடகங்களில் வந்த செய்தி, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய தாயார் இதை நேரடியாக லைவில் சொல்கிறாங்க. என் புருஷன் இறந்தது எப்படி அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குன்னா, ஜூஸு குடித்தாரு, ஏப்பம் வந்துடுச்சு, இறந்துட்டார், இதுதான் டெத்து. அந்த டெத்துக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் வெயிலில் இறந்துட்டாங்க, வெயில் அடித்து டீஹைட்ரேஷன் ஆகி இல்லாட்டி ஏதாவது ஹீட் ஸ்ட்ரோக் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமா? வராது. அதான் சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை. யார் சொல்லிட்டா? கனிமொழி அக்கா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? கொஞ்சமாக அவங்க பேசின பேச்சை கொஞ்சம் பாருங்களேன். இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போ இளம் விதவைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அக்கா அவர்களுடைய செய்கைகள் இருக்குது. இப்போ தான் டாஸ்மாக்கு 40,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 50,000 கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா எஸ்டிமேட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் வருமானம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இலக்கு வைத்து இந்த டாஸ்மாகை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இளம் விதவைகள் வரமாட்டாங்களா? ஓ, உங்கள் ஆட்சி வந்தோன்னா எல்லாருமே தாலி அறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவைகளே இல்லை, கணவன் செத்தாலும் சரி இல்லாட்டி குடும்பம் போனாலும் சரி, குடும்பமும் இல்லை கணவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விதவைகள் அப்படிங்கிறவங்க லிஸ்ட் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நாங்கள் லாஸ்ட் அஜெண்டா இப்படியாக தானே இருக்கும். குடும்பம் ஸ்ட்ரக்சரை இல்லாமல் செய்யணும். மெயின் அஜெண்டா நான் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆணாதிக்க சமூகம் கூடுதலாக இருக்குது, பெண்ணடிமைத்துவம் கூடுதலாக இருக்கிறது, இதற்கு காரணம் குடும்பம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அந்த குடும்பம் ஸ்ட்ரக்சரை இல்லாமல் செஞ்சிட்டாலே இது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சரை சிதைப்பாங்க. அடுத்ததாக கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் வேணாம், யார் கூட வேணாலும் இருந்துக்கோங்க, யார் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிடிக்கலையா பிரிஞ்சு போங்க, பிடிச்சிருக்கா சேர்ந்து வாழுங்க, இன்னும் 2 பேர் கூட பிடிச்சிருக்கா இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து வாழுங்க, இப்படின்னு சொல்கிற ஒரு சொசைட்டியை நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மறுத்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஐயோ இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டே வைக்கி, எந்த அரசாங்கத்துக்கும் எதிராக நான் பேசவே இல்லை, எந்த அரசியல்வாதிகளுடைய பெயரையும் நான் இங்கே சொல்லவே இல்லை. இது ஒரு சொசைட்டி, ஒரு இனம் இப்படி அழிக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மனக்குமரல், அவ்வளோதான். பார்க்கக்கூடிய எல்லா செய்திகள், இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்க சொல்லக்கூடிய சில கோட்பாடுகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதை வாசித்து பார்த்தா பெருசாலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வாசித்து பார்க்க வேண்டியவர் 10 நிமிஷம் அவங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அட்லாஸ்ட் நிற்க போகிறது அப்படிங்கிறது குடும்ப ஸ்ட்ரக்சர் இல்லாமல் போகிறதும், அதே மாதிரி இந்த மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகள் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், ஜஸ்ட் செக்ஸுக்காக பழகுவோம்,
இல்லை நட்புக்காக பழகும், இல்லை லவ்வுக்காக பழகும் அப்படிங்கிறது பழகி பார்த்து விட்டு திரும்ப காகிதமாக தூக்கி எறியப்படும் உறவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கோம். இல்லை விக்கி, இதெல்லாம் நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது, அதான் சனாதானம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா, சனாதானம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ப்பு வர்றது எங்கே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் இல்லாமல் செய்யுங்க அப்படிங்கிற. சனாதானத்தில் இருக்கிறவங்க சனாதானத்தை இவங்க எப்படி எதிர்க்கிறாங்க? ஃபர்ஸ்ட் திங், சனாதானம்னா என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கடைசி வருஷத்துக்கு முன்னாடி வர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97% ஹிந்துக்களுக்கு சனாதானம்னா என்னன்னே தெரியாது. எனக்கெல்லாம் வார்த்தைங்கிறது இருக்குன்னானே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த சனாதானத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லாரும் சொல்கிறது. பேசாமல் அதை ஒழிச்சிட வேண்டியதானே? ஆச்சாரங்கள் இல்லாட்டி சூத்திரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, குப்பையில் போடுங்க. யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் வரலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை வந்துட போகுது? சாமி இருக்குது, ஆமாம் சாமி இருக்குது, எல்லாருக்கும் பொதுவானதான சாமி. இவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னா இங்கே குறைகள் இருக்கிறதுனால இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த குறைகள் குறைகளாகவே இருக்கின்றன. கேளுங்க, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கும்போது தான் அது விமர்சனத்துக்கு உட்படுகிறது. அந்த பிரச்சனைகளை களைவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க? அதுக்காக நீ சனாதானத்தை எதிர்க்கக்கூடாது அப்படின்னா சனாதானத்தை எதிர்க்கலை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத களைய சொல்கிறோம். ஒரு கூட்டம் வைங்க, ஒரு பெரிய மாநாடு போடுங்க. இந்துக்களுக்கான மாநாடா, சனாதானவாதிகளுக்கான மாநாடா? எப்பா இந்த மாதிரி இவர் மட்டும்தான் இந்த 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 குலம் இந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க தான் உள்ளக்க வரணுங்கிறதுலாம் தப்புன்னு சொல்லுங்கள். யார் வேணாலும் வரலாம்டா, இதுதான்டா நம்முடைய மதம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லி ஒரு மாநாட்டை போட்டு முடிச்சு விட்டுருங்க. முடிஞ்சு. ஏன் அந்த தைரியத்தை காண்பிக்க மாட்டீங்க? இதனால் உங்கள் மதம், இந்து மதம் அழிய போகிறது கிடையவே கிடையாது. எங்க எவ்வளவு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தை இப்படின்னு சொல்கிறதுனால அழிச்சிட முடியுமா? இல்லை அந்த அந்த ஒரு ஹைரார்கி இருந்தால் தான் இந்த மதம் இருக்கும் அப்படின்னா இதை வீழ்த்துவதற்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெயர் திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதற்கான தீனியை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். குலசாமியை கும்பிடுறவன் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த மாதிரி கவுண்டர் சாமிகளை கும்பிடுறதுக்கு, கவுண்டர்னா கவுண்டர், நம்ம சொல்கிறது பண கவுண்டர், ரசீது கவுண்டர், அந்த கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சாமிகளை கும்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பல சட்டத்திட்டங்களை உட்பட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் மாற்றினா இதுவே அழிஞ்சிரும். நீங்கள் சனாதானத்தை அழிக்கிறதுக்கு பதிலாக திராவிடத்தை அழிப்பதற்கான வாய்ப்பு இதுதான், சரியானது வாய்ப்பு இதுதான். இதை புரிஞ்சு செஞ்சாலே சரியாக இருக்கும். சரி, இதுக்கு இன்னொரு விஷயம், கனிமொழி அக்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வரலாம். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையை அதிகமாக இருந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும். இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மக்கள் கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ மக்கள் மீது தான் தவறு. சரி, சூப்பர். RS பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ அதான் வெயில் அடிக்குன்னு தெரிஞ்சு தானப்பா வந்திருப்பீங்க, நிறைய பேர் வாட்டர் கேன்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே, வாட்டர் கேன்லாம் இல்லாதவங்க இறந்துட்டாங்க, இதில் என்ன இருக்குது? கும்பகோணத்தில் 2 பேர் குளிக்க போன இடத்துல 100 பேர் செத்து போகலையா? ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 6 பேர் செத்து போகலையா? இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட வந்து பேசும்போது நீங்கள் திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து மறுபடியும் ஆன்மீகத்தில் போயிட்டார், ஊப்பிக்கு போயிட்டார், நேரடியாக ஊப்பியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சாமியார் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சாமியை காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் உருவாக்கி நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல. நான் அதை பற்றி பேசினேன்னா, தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை பற்றி நான் பேசினேன்னா, அதெல்லாம் பேசிங்க, நான் உங்களுக்கு சர்ச்சை ஏற்படுத்தினா இல்லையே, இதையே அரசியலாக்குறீங்க, 5 பேர் இறந்து போனது ஏன் அரசியலாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரசியலே ஆக்க மாட்டீங்க. பின் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே கிடையாது. யார்கிட்ட சார் எங்கே இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அனிதா அவர்களிலிருந்து அடுத்ததாக இறந்து போன நிறைய பேர், கொல்லப்பட்ட நிறைய பேர் எல்லாமே இங்கே பின் அரசியல் தான். செத்து போனவங்கள சமாதியாக மாற்றி அவங்களுக்கு ஒரு பூஜையை போட்டு சாமியாக மாற்றி அதுலேயும் அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இல்லைப்பா அவங்க இறந்ததுக்கு வேறு காரணம் இருக்குது. 5 பேர் இறந்ததுக்கு ஒரே காரணம் நிர்வாகம் சீர்கேடு அப்படிங்கிறது ஆமான்னு சொல்லி ஒத்துட்டு போங்க. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லை, ஆமாம் அடுத்த தடவை பார்த்துக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைப்பா இதெல்லாம் அரசியலாக்கக்கூடாது சார், உங்கள் ஆட்சி காலத்தில் இதை விட நிறைய விஷயங்கள் அரசியலாக்கப்பட்டிருந்தது, அப்போ அதெல்லாம் வேறு. வெள்ளரிக்கையை கேளுங்களேன். ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிலேயே கேட்டாருங்க, எனக்கு நீ வெளிநாட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தாய், யார் இவர்கிட்ட கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வெள்ளை அறிக்கை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் எழுந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க, எங்க இருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப கேட்டோம், பதில் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாரு, சிங்கப்பூர் போறாரு, இங்க வராரு, வந்த உடனே வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க. வெள்ளை அறிக்கை
அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவாக. ஸோ வெள்ளை அறிக்கை கேட்டால் அதை அரசியலாக்கக்கூடாது, இறந்தவங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதை அரசியலாக்கக்கூடாது, ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு அதை அரசியலாக்கக்கூடாது, நீ சங்கி இல்லாட்டி நீ மங்கி இல்லாட்டி நீ தம்பி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேரை போட்டு ஒட்டு மொத்தமாக தீர்த்து விட்டுறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. கேட்டால் 2 குண்டாஸ் பார்சல் சவுக்கு சங்கருக்கு. அடுத்ததாக வேறு சில நபர்கள் அரசு செய்யப்படுகிறார்கள், அவங்க மேலே குண்டாஸ் போடுறாங்க. விவசாயிகளுக்கான போராட்டம் நடத்திய போதே குண்டாஸ் போட்ட மாதிரி இருக்குதுல்ல, பேசவே முடியல. கமெண்ட் போட்டோம்னா நைட்டில் மப்தியில் சுற்றிட்டு இருக்காங்க வீட்டை சுற்றி, அதெல்லாம் வீடியோவாக வெளியில் ஆகுது. என்னன்னு சொன்னால் இல்லை ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டாங்க. இது சார் டெரரிஸ்ட்டை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்க, ஃபேஸ்புக்கு தான் எங்களுக்கு பெருசு, ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் நீ கமெண்ட் போட்டியா வா அரெஸ்ட்டு செய் தப்போ எழுதி கொடு, 10,000 தடவை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அரெஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த கல்ச்சரில் நம்ம நிற்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்பா. அடுத்த முதலமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? இல்லை, அதை விட கூடுதலான குரல் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக ஒலித்திருக்கிறது. வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் இப்போது அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. பிடிஆர் அவர்களுடைய பெயர் எப்படி அங்கே டிம்மாக்கப்பட்டதோ அதை விட கூடுதலாக பிரைட் ஆக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர். சூப்பரான வரவேற்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த முதலமைச்சர் பட்டியல் அப்படிங்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறவர் இருக்கார். நான் பார்த்து வியந்ததில் யங்ஸ்டராக அதிகமாக மக்கள் இப்போது சூப்பராக அப்படி கொஞ்சம் பேரை அப்படி டேக் பண்ணி உங்கள் கூட தான்டா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவராக மாறிட்டு இருக்கார் ஆதவ அர்ஜுனா. இல்லைன்னா சொல்ல முடியாது. விசிகால இப்போ அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அவர் பேசினது எங்களுடைய மனக்குமரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. அவர் தான் உண்மையான அடுத்த தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அரசினுடைய அஜாக்கிரதையை தான் அந்த 5 பேர் இறந்ததற்கு காரணம், தமிழக அரசாங்கம் அடுத்த முறை இதை சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய குரலும் என்னுடைய குரலும் ஒண்ணுதான், என்ன பேசக்கூடிய தோணில வேணா கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவ்வளவுதான். அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவார், நான் கொஞ்சம் சாஃப்டா பேசுவேன், இதுல வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. விசிகா தமிழக அரசாங்கம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பதா சொல்றாங்க. தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாநாட்டில் இப்படி இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் இவ்வளோ 5 பேர் இறந்துட்டாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தண்ணி இல்லை, அங்கே ஃபெசிலிட்டி சரியில்லைன்னு சொல்றதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடுத்த முறை இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா கார்த்தி அவர்கள், யாரு தெரியுதுல, சூர்யா தம்பி கார்த்தி, அவர் சூப்பரா இருந்துச்சு ஏர் ஷோ, எந்த விதமான கூட்ட நெரிசலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு, வாங்கி கேட்டுட்டு இருக்காரு. பவன் கல்யாண்ட்ட வாங்கி கேட்டுறாரு லட்டு மேட்டர் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கமாக ஏர் ஷோ மேட்டர்லையும் வாங்கி கேட்டுட்டு இருக்காரு. இதே இது ஏடிஎம்கே பீரியடில் இவங்க வேறு மாதிரி கூவியிருப்பாங்க, டிஎம்கே பீரியடில் இப்படி கூவுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராகவே நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உண்மையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன விக்கி அந்த மாதிரி சினிமாக்காரங்களாம் பேசுறியா, அப்போ உனக்கு சினிமா நடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? எனக்கு நடிக்கிறதுக்கே ஆசை இல்லை, எனக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம இப்படி ஓப்பனாக பேசுகிறதுனாலே என்னவோ மறுபடியும் நிறைய கண்டென்ட் சிக்கிக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான கண்டென்ட் இந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த இதுதான். ஸோ இதில் திமுக காரங்க இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா மேலே ரொம்ப பெரிய அளவில் காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க. எவன் பேசுகிறதெல்லாமோ நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது தலைவரே, இவெல்லாம் பேசுகிறமா வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு அவங்க இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கன்னா வசைப்பாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். வசைப்பாடுதல் அப்படிங்கிறது எங்களே மாதிரி யூடியூபர்ஸுக்கு ஓகே, திட்டுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஓகே நம்ம பேசுகிறோம், பப்ளிக்காக நிற்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, உங்களை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது, அவ்வளோதான். சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு தான் இந்த 5 பேர் இறந்ததுக்கான இந்த நிர்வாக சீர்கேடு. 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 லட்ச ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் சார்? இல்லைங்க, இது நிறைய பேர் பாரஸ் பாரதி அவர்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் டிசீஸோடையே வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியிலே வரக்கூடாது, பட் வந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் மாறி போகிறது. ஸோ எதை எப்படி இருந்தாலும் அரசியலை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுதான் அரசியல்னு சொல்லி நம்பாதீங்க. நானும் ஒரு தலைப்பட்சமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன், நான் தயாராக இருக்கேங்கிறேன். அதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் இருக்க வேண்டும், எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைப்பா எனக்கு இந்த ஒரு கட்சி தான் பிடிக்கும், எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, நம்ம காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம்யா. நம்ம தாத்தா அப்பாலாம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு டிவி சேனல் அதை மட்டுமே நம்பி இருந்து பார்த்தாங்க, பொழுதுபோக்குன்னு ஒன்று தான் இருந்துச்சு. நமக்கு கேம்ஸ் இருக்குது, ஐஓடி டிவைசஸ் இருக்குது, விர்ச்சுவல் கேம்ஸ் இருக்குது, ஏஆர் இருக்குது, ஏஐ இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ளிப் ஃபோன் இருக்குது, என்னெல்லாம் மாறிடுச்சு. பேஜரில் கூட வெடிகுண்டை வச்சு இஸ்ரேல் வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் மாறிடுச்சு உலகம். இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொன்னனால எங்கள் குடும்பம் அப்படி பரம்பரையாக
சாதியே வேண்டாம் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? குடும்பம் குடும்பமாக பரம்பரையாக நாங்கள் இந்த சாதிக்காரங்கயா அப்படின்னு சொல்லி உயர்வாக பேசுகிறது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பாகுபாடு தான் குடும்பமாக இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேங்கிறது. என்னைக்கே நீ சமூக நீதி பேசினியோ அன்னைக்கே இந்த குடும்பமாக ஓட்டு போகிறதுங்கிறத நிப்பாட்டணும். நான் சொன்னேன்ல, குடும்பம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதில் பெருமை பேசக்கூடிய சில விஷயங்களை நிறுத்தினாலே போதும். குடும்ப ஸ்ட்ரக்சர்லாம் சிதைக்க வேண்டாம். பெருமை பேசுதல், அதனால் நான் இதுக்கு ஓட்டு போகிறேன், அதனால் இவன் எனக்கு பிடிக்கும், அப்படி தான் நான் இதுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது நிப்பாட்டினாலே இங்கே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ தயவு செஞ்சு யோசிங்க, அரசியலை படிங்க. அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, பட் யாரையும் எதிர்த்து பேசுனா இங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் யாரையுமே எதிர்க்காமல் ஒரு அரசியலை நம்மளால் படிக்க முடியும். ப்ரொபகண்டா அரசியல், தேவைப்படக்கூடிய அரசியல், மக்களுக்கான அரசியல், நமக்கான அரசியல், எதிர்காலத்துக்கான அரசியல் அப்படிங்கிறத நம்மளால் படிக்க முடியும். ப்ளீஸ் அதை ஸ்டடி பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். இல்லை குழந்தைகள் ஸ்டடி பண்ணி அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.